அவன் நீ இதெல்லாம் உங்களுடைய முடிவு, நீங்க எது பண்ணினாலும் ஓகே தான். உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவா. அப்ப ஆக்சுவலா வந்து ஜெயலலிதாவுடைய ஒரு 3 பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்காருன்னு நெனைக்கிறேன். 4 பாட்டு. ஓ! சரி. அம்பாள் மேல ம். மியூசிக் பண்ணி ஜெயலலிதா அம்மா பாடியிருக்கா. ஓ! இவங்க பாடி. ஃபுல்லா சோலோ தான் 4மே. 1991 ஜெயலலிதா சிஎம் ஆனதுக்கப்புறம், அப்பாக்கு ஆராய்ச்சி மையத்தில அமைச்சு குடுத்தது அவங்க தான் இல்லையா? ஆமா. வ வ வந்த அன்னைக்கு ஆக்சுவலி இன்னைக்கு வந்திருக்கான்னா, அன்னைக்கு எங்களுக்கு அன்னைக்கே சாயங்காலம் அப்பாவுக்கு வரணும்னு சொல்லிட்டா. சரி நாங்க ஆஃபீஸ்க்கு போயிருந்த உடனே இந்த மாரி தமிழ்நாடு இசை நாடக மன்றத்தில சேர்மன் அவங்கள நியமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப சந்தோஷமா கூப்பிட்டு சொன்னேன் அப்பாட்ட. ஆமா. இசை நாடக மன்றத்துக்கு ஆமா. தலைவரா போட்டா. ஆமா. அது பண்ணா அதுக்கப்புறம் இந்த ராக ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிற ஒரு இத ஆரம்பிச்சு, அதுக்கும் அப்பா சேர்மனா போட்டேன். அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பா தான் அது சேர்மன். ஆமாமா. அதில எங்க ஆத்துக்கார் திரு ராம்கி அவர் ராமகிருஷ்ணன் ஆமா. அவர் தான் செக்ரட்டரியா இருந்தார். அப்போலேருந்து 91லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் சிஎம் அப்பப்போ போய் பார்த்துட்டு வருவாருப்பா. கண்டிப்பா. ஏன்னா இது சம்மந்தமா எல்லாம் நெறைய விஷயங்கள சொல்லுவா. இந்த மாரி பண்ணலாமா பண்ணிட்டு, அவ சொல்லிட்டு தான் அப்பா எல்லாம் இந்த மாரி அவன் நீ இதெல்லாம் உங்களுடைய முடிவு, நீங்க எது பண்ணினாலும் ஓகே தான். உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவா. அது மாரி கலைமாமணி குடுக்குற இதெல்லாம் முதல்ல இருந்த அளவுக்கு மேல 30 பேர் இது இருந்த மேல அப்பா மேற்கொண்டு 30 பேர் 50 பேரா இன்கிரீஸ் பண்ணதுக்கும் உடனே ஓகே அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் நீங்க பண்ணது அப்படின்னு சொல்லிட்டா. அதோட அதுல இந்த தமிழ்நாடு இசை நாடக மன்றத்துல சேர்மனா இருக்கும்பொழுது நெறைய அதாவது எவ்வளவோ இந்த தூசி தட்டி நாம பாருங்க அந்த மாதிரி அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து யாருக்கெல்லாம் தகுதியானவாளுக்கு இன்னும் குடுக்காம இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணி எங்கெங்கெல்லாமோ மூடுக்குள்ள இருக்கிறவள கூப்பிட்டு அப்பா அவ அந்த கலைமாமணி இது கொடுத்து கௌரவப்படுத்தினா அது அவளும் அதுக்கு ஒத்துண்டு ரொம்ப சிறப்பா எந்த வரைக்கும் ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தா. அவருக்கு முடிந்தது அவர் ரொம்ப இதுவா பண்ணாரு எல்லாம்.